ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நான் அடிக்கடி ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு முன்னாடி சரிங்களா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போச்சு அப்படின்னா, இந்த மந்த்லி கேண்டலோட பிரேக் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்கேல்பிங்க்கு அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே போல் இதுவும் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி தான் ட்ராவல் ஆகுது. இதுவும் மந்த்லி கேண்டில் பிரேக் பண்ணியிருக்க ஒரு சின்னதாக என்ன இருக்குது, நல்ல ஒரு மூவ் இருக்குது. அகெயின் இதை பிரேக் பண்ணும்போது ஏன் இங்கே ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு அந்த மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் கவனமாக கவனிங்க. இதில் மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு 5 பாயிண்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது பேசிக்காக நமக்கு தெரியணும். சரிங்களா? இதில் சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. சரிங்களா? கீழே வரைகிற லைன் பேர் வந்து சப்போர்ட், மேலே வரைகிற லைன் பேர் வந்து ரெசிஸ்டண்ட். சரிங்களா? இதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ட்ரேடிங் வியூ சார்ட் வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பேரலல் சேனல் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டில் என்ட்ரிக்கான பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? ஒன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி ட்ராவல் ஆகும்போதும், ரெசிஸ்டன்லேருந்து சரிங்களா சப்போர்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகும்போதும் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே போல் இப்படி மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஜிக்ஸாக்காக தான் மார்க்கெட் போகும். சரிங்களா? அகெயின் மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிட்டு போச்சுன்னா ஹைலி கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அப்போது 3 இடம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். சரிங்களா? ரெண்டாவது பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். மூணாவது இந்த இடம். ஸோ இந்த 3 இடமுமே நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையும் போது நீங்கள் ட்ரேட்காக என்ட்ரி கொடுக்கலாம். நான் எம்பிஏ படிக்கிற புக்லேயுமே இதை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். சரிங்களா? இப்போது இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னல 5 ஸ்டெப் இருக்குல்ல, இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டுருங்க. சரிங்களா? இதில் இருக்கிறதுலே ஹை. சரிங்களா? இந்த இடத்துலையும் ஹை பார்க்கணும், இந்த இடத்துலையும் ஹை பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிறதுலே ஹை சொன்னல, இதுதான் ரெசிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் வரைய வேண்டியது ரெசிஸ்டன்ட் தான். இந்த ஹைலேருந்து ரிவர்ஸாக ட்ரெண்ட் லைன் வரீங்க. எல்லோரும் என்ன பண்ணணும், நம்ம இங்கேருந்து ட்ராப் பண்ணுவோம். இல்லை நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து செட் ஆகும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே இழுத்துருங்க. சரிங்களா? இப்போ இழுத்திங்கன்னா ஒரு இடம் மீட் ஆகுதா? இப்போ இது ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல மினிமம் என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த லைன்லேயும் ஒரு 2 டச் இருக்கணும், இந்த லைன்லேயும் 2 டச் இருக்கணும். சரிங்களா? அப்போ இப்படி பார்க்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ இதை அழிச்சிட்டு நீங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் சிங்கிள் லைன் வரைவீங்கல்ல, நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் நம்ம எங்கே வரைஞ்சோமோ ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நம்ம எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மந்த்லியில் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு செகண்ட் பாயிண்ட் போகிறேன். சரிங்களா? ஸோ இன்ட்ராடே வரைக்கும் எப்படி என்ட்ரி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். செகண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் போயிருங்க. இப்போது இந்த லைனுக்குள்ளே சரிங்களா, இந்த லைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் போகணும். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மந்த்லி கேண்டல் ஏன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, இங்கே இருந்து இருக்கிறதுலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து சரிங்களா அப்படியே ரிவர்ஸில் இழுங்க. சரிங்களா? இழுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல மீட் ஆகுதா? இப்போ பாருங்கள், இந்த இடம்லாம் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? அப்போது இந்த இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஆனால் சரிங்களா, நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் என்ன ஸ்டாக், அப் ட்ரெண்டுக்குரிய ஸ்டாக். சரிங்களா? அதனால் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போச்சுன்னா அந்த லைனில் என்ன இருக்கும், சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அகெயின் இதில் என்ன இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்கும். இது வீக்லி டைம் ஃப்ரேம். சரிங்களா?
அப்போ இங்கே சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்து தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. இங்கேயும் சின்ன கரெக்ஷன். ஸோ அதனால தான் இங்கே மந்த்லி என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த மூவுக்கு போகல. எப்போவுமே ஒரு ட்ரேடில் சொல்லியிருப்பேன், மந்த்லி, வீக்லி, டே க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடுக்கு அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ஏன்னா உள்ள பையர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். சரிங்களா. அப்புறம் 3வது பாயிண்ட் வந்து டே டைம் ஃப்ரேம். சரிங்களா. டே டைம் ஃப்ரேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல அடுத்தடுத்த மூவ் வந்து உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னா பக்கத்தில் போயிடணும். சரிங்களா. அகெயின் தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் சேனல் போயிருங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் இருக்கும். சரிங்களா. நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கரெக்டாக மீட் ஆகுதா? அப்போ இதை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் இன்ட்ராடேக்கு, அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, நம்ம வீக்லி வச்சு இதை வச்சே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா. அகெயின் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா? இப்போது இதில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெண்டு செக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இந்த பிரேக் அவுட், இப்போ இதுவுமே ரிவர்சல் தான். இப்போ அடுத்த என்ட்ரி எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இது அப் ட்ரெண்டு, மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் இந்த இடம் வந்து ரிவர்சலுக்கான இடம் தான். சரிங்களா. ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் நடந்து மார்க்கெட் மேலே போயிடும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிடணும். சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4th ஸ்டெப்பு 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம். சரிங்களா. இப்போ நான் ஏன் 3 ஹவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பாருங்கள், ஒரு 3 ஹவர் கேண்டில். சரிங்களா. பிரேக் அவுட்டில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது. ஒரு 3 ஹவர் கேண்டில் மார்னிங், அதாவது இது வரதுக்கே 12:15 ஆயிடும். இதனுடைய பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து நல்ல ஒரு மூவ் இருக்கும். அப்போது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இந்த லைனுக்கு வெளியில் வந்துட்டு சரிங்களா ஒரு 3 ஹவர்ஸோட கேண்டில் மேலே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரிங்களா. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கேண்டில். சரிங்களா. நான் ஷார்ட்டாக தெரியுறதுக்காண்டி பெருசாக வரைகிறேன். இதில் ஒரு 3 ஹவர்ஸோட கேண்டில் வந்து அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது அடுத்து அதனுடைய ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும். இதில் 5th பாயிண்ட் ரொம்ப கடைசியான பாயிண்ட், முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் 15 மினிட்ஸில் நீங்கள் என்ன வந்துடணும் அப்படின்னா எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா. அப்போது நீங்கள் பேக்கில் இருந்து ஒரு 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 விஷயத்தையும் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நுட்பமான விஷயம் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முழுவதுமாக நீங்கள் வந்துட்டு இந்த செல் சைட் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கே வந்து அப் ட்ரெண்டுக்குரிய ஸ்டாக். நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடும்போதே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா தெரிஞ்சிடும் இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல்லாகவே. சரிங்களா. இப்போ உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். சரிங்களா. இப்போ அகெயின் இது மார்க்கெட் மூவ் ஆச்சு. அகெயின் இதனுடைய வீக்கோட ஹை, இந்த டாப் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா வால்யூம் அப்படின்னு ஒரு சின்ன இண்டிகேட்டர் இருக்கும். சரிங்களா. இந்த வால்யூமை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிக்கலாம். சரிங்களா. இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக வந்திருக்கா, அதை க்ரீன் கலர் ஷோவாக இருக்கா, இது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா. இந்த இடத்துல வால்யூம் நல்லா ஏறி இருக்குது. சரிங்களா. அப்போது இந்த இடத்துல பையர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் இருக்கவங்களாம் இதை வரைய ஆரம்பித்து சப்போர்ட்டாக கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, வால்யூம் நல்லா இருக்குது. இதனுடைய பிரேக் அவுட்டில் வால்யூம் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆகிடுச்சா, வால்யூமே இல்லையா, ட்ராப் ஆகுதா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகிடுச்சு, ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா. ஸோ ஒரு ஒரு இண்டிகேட்டரோட சின்ன சின்ன பர்பஸ், நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இண்டிகேட்டரை பயன்படுத்தி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். முழுவதுமாக இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகம். அப்போது ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கெங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஒன்று ட்ரெண்டு பிரேக் ஆனாலும் இன்னொன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது இந்த வால்யூமே சேர்த்து நீங்கள் ட்ரேடில் பயன்படுத்தலாம். சரிங்களா. இருப்பினும் உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.